ஆண்டி நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். எல்லாரும் தெரியலன்னு சொல்றீங்க, நீங்க எல்லாம் ஒழுங்கா தேடுறீங்களா இல்லையா? ஆண்டி டீ. அப்படி வை. தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்லம்மா, சூடா டீ குடிங்கம்மா. ரோஹிணி, அந்த டேப்லெட் உன் மாமியார் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரிடி, மாத்திரை வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆனாலும் அது வேலை செய்யாது. இனிமேதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நான் கொடுத்தது 3 இல்லடி, அது ஒரு விட்டமின் டேப்லெட். அததான் மாத்தி கொடுத்துட்டேன். அந்த டேப்லெட் போட்டா டயர்ட்னஸே தெரியாது. நார்மலா வர தூக்கம் கூட போயிடும். ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. ஏய் ரோகிணி, வெளிய வா. சாரிடி. நான் வந்து கவனிச்சுக்கிறேன். வெய். மண்ணு மோர் இருக்கு, நீ போட்ட டீ. போய் பூஜை ரூமை க்ளீன் பண்ணு. ஓ ஏய் மனோஜ், அப்பா எங்கடா? நல்லா இருந்த மனுஷனை ஆளாளுக்கு ஏதோ பேசி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களடா. போட அந்த பக்கம். அப்பா எங்கடா? கூட்டிட்டு வந்தியா? டேய், உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லடா. அவர் வர வரைக்கும் இந்த வீட்டுல நான் சாப்பிட போறது இல்ல, தூங்க போறது இல்ல. பூஜை ரூம்ல உட்காந்து பூஜை பண்ண போறேன். இதுக்கு மேல நான் கடவுள்கிட்ட தான் முறையிடணும். தள்ளுடா. ஏய், நீ எங்க போற? என் பக்கத்திலே உட்காரு. ஜெய் பத்ரகாளி. அம்மா. ஜெய் பத்ரகாளி. அம்மா. ஜெய் பத்ரகாளி. அம்மா. ஏமா ஏமா எதுக்குமா ரோகிணி தலையில கொட்டுறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. மீனா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த கற்பூரத்தை ஏத்தி வை. நான் பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த கற்பூரம் அணைய கூடாது. ஜெய் பத்ரகாளி. ஆண்டி வலிக்குது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அப்படிதான் வலிக்கும். இது சாதாரண பூஜை இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. ரோகிணி, கைய காட்டு. என்னடா இது? அம்மா, என்னம்மா நீங்க? பாவம் அன்னைக்கு வலிக்க போதுமா? இவளால வந்த பிரச்சனைக்கு இவதான் தண்டனை அனுபவிக்கணும். ஜெய் பத்ரகாளி சொல்லு. அம்மா சொல்லு. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அப்படியே அங்கிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இல்லாம நாங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அம்மா, அப்பா நாளைக்கு காலைல வந்துருவாராம். பாருங்க, எல்லாம் என் வேண்டுதல் தான். உங்களை எல்லாம் நம்பினா எதுவும் நடந்திருக்காது. இன்னைக்கு உன் தலை தப்பிச்சது. இல்லன்னா உன்னை ஒரு வழி பண்ணிருப்பேன். ஓடி போயிடு. மாமா நிஜமாவே வந்துருவாரா? என்னங்க சொல்றீங்க? அப்ப சும்மா சொன்னீங்களா எல்லார்கிட்டயும்? அப்பா நாளைக்கு வந்துருவாருன்னு போய் சொன்னேன். அப்ப மாமா நாளைக்கு வரமாட்டாரா? ரொம்ப வலிக்குதா ரோகிணி? வலியா? வீங்கி இருக்கு மனோஜ், தொட்டு பாரு. வலிக்குது மனோஜ். உன் அம்மா என் தலை வீங்குற அளவுக்கு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ரோகிணி மெதுவா பேசு. டேய், அப்பா வந்துட்டாரா? ஏங்க என்னடா என்ன பண்ணி சொல்லவுக்கெல்லாம் போயிட்டா? ஏன்பா எங்கப்பா போன? பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உசுரே வந்துச்சு. அழாதரா, அதான் நான் வந்து ஜெயா அழாத, நான் வந்துட்டேன்ல. எங்கெங்க போனீங்க? சொல்லாம உள்ளமே நான் பொண்ணு விட்டுட்டு போயிட்டீங்க. அப்படி போறதா இருந்தா என்னைய கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீங்க இல்லாம நான் எப்படிங்க இருப்பேன்? உங்களை எங்கெல்லாம் தேடின தெரியுமாப்பா? எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. மாமா, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வீட்டு விட்டெல்லாம் போயிடாதீங்க மாமா. கோவிலுக்குள்ள சாமி இருக்கிற வரைக்கும் தான் அது கோவில். நீங்க இருக்கிற வரைக்கும் தான் மாமா இது வீடா இருக்கும். தேங்க் காட், எப்படியோ வந்துட்டீங்க அங்கிள். ஆண்டி உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.